செய்தியாளர் சந்திப்பில் நிருபர் ஒருவர் சீமானிடம் கலைமாமணி விருது எஸ்.ஜே. சூர்யா, சாய் பல்லவி, அனிருத் உள்ளிட்டவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேள்வி கேட்க, அதற்கு சீமான், அவங்க எல்லாருமே திறமையான கலைஞர்கள் தானே, அந்த விருதுக்கும் அந்த பெருமைக்கும் மிகவும் பொருத்தமான கலைஞர்கள், அதனால அது பாராட்டுக்குரியதுதான் பதிலளித்த பின்பு, அடுத்ததாக சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமி கொடுத்த வழக்குல 24ஆம் தேதிக்குள்ள மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் சீமான் மீதான கைது தடை உத்தரவு நீக்கப்படும் சொல்லிருக்காங்கன்னு நிருபர் கேட்க, சட்டன சீமான் கோபமாக, நீங்களா ஒரு தீர்ப்பை எழுதக்கூடாது புரியுதா, வழக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசணும், உங்க முன்னாடி நிக்கிறது யாருன்னு பார்த்து பேசணும், இந்த புரணி பேசுறது, கேவலமா பேசுறது, சமூக குப்பைகளை கிளறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது, ஆக்கப்பூர்வமா கேள்வி கேளுங்க, அவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்களே, அப்படி புரணி பேசுறதா இருந்தா வேற இடத்துல போய் பேசணும் புரியுதா, இதெல்லாம் வச்சுக்க கூடாது, சும்மா தேவையில்லாம ஒருத்தனை வந்து அது என்ன அப்படி சொல்றாங்கன்னு முதல்ல அசிங்கப்படணும், கேவலப்படணும், இந்த மாதிரி கேள்வி கேட்க வெக்கப்படணும்னு சீமான் நிருபரை காரசாரமாக பேசியுள்ளார்.